இந்த பொண்ணு தன்னுடைய உயிர பணய வச்சு, அதாவது நாடு விட்டு வந்திருக்காங்க. கடல் தாண்டி. நமக்கு என்ன ஆனாலும் பிரச்சனை இல்ல. நம்மளுடைய காதலன் கூட சேர்ந்து வாழ்ந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல இந்த பொண்ணு வந்திருக்குது. தப்பா, சரியா அப்படின்னு பார்க்கும்போது, என்னுடைய பொறுத்தவரைக்கும் 100% நான் தப்பு தான். ஏன்னா, இனி வந்துடுச்சு இந்த பொண்ணு மாட்டிட்டு, இனி போலீஸ் அதிகாரிகள் இந்த பையன் கூட சேர்த்து வைக்க போறது கிடையாது. லவ் பண்றது ஒண்ணு, விட்டுட்டு போறாங்க. அசால்ட்டா விட்டுட்டு போறாங்க. சரி, லவ் பண்ணி தானே விட்டுட்டு போறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா, மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமே டக்கு டக்குன்னு டிவோர்ஸ் கூட வாங்குறாங்க. அசால்ட்டா வாங்குறாங்க. ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல காதலுக்காக உயிர கொடுக்கிற சம்பவத்த நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன் உயிர எடுக்கிற சம்பவத்த கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் காதலுக்காக உயிர பணய வச்சு கடல் கடந்து நாட்டை விட்டு தப்பி வந்த சம்பவத்த கேள்விப்பட்டிருக்கோமா? அதாவது ஒரு பொண்ணு தன்னுடைய காதலன திருமணம் பண்றதுக்காக அவங்களுடைய நாட்ட விட்டு தப்பி இங்க வந்திருக்காங்க. அது அந்த பொண்ணு எந்த நாட்டை சேர்ந்தவங்க? எதனால இந்த மாதிரி சம்பவத்த பண்ணாங்க? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, தனுஷ்கோடியில அரிச்சல் முனை பகுதியில வந்து ஒரு பொண்ணு அதிகாலையில அங்க இங்கமா நடந்துட்டே இருந்திருக்கு. சரி, இத பார்த்து அங்க உள்ள மீனவர்கள் மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு பொண்ணு அதிகாலையில அங்க இங்கமா நடந்துட்டு இருக்குது. இது பார்க்கும்போது அவங்க டவுட் படுறாங்க. இந்த பொண்ணு சூசைட் அட்டெண்ட் பண்றதுக்கு வந்திருக்குமோ? இல்லன்னா யாராவது கடத்தி இங்க கொண்டு விட்டுட்டு போயிட்டாங்களோ? அப்படிங்கிற மாரி டவுட் படுறாங்க. டவுட் பட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா, தகவல் குடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் யாருக்கு தகவல் குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலோர பாதுகாப்பு குழுக்கு வந்து தகவல் குடுக்குறாங்க. உடனே அங்க உள்ள கடலோர பாதுகாப்பு குழு வந்து ஸ்பாட்டுக்கு வந்து அந்த பொண்ண கூட்டிட்டு எங்க போறாங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. சரியா? அதுக்கப்புறம் இந்த பொண்ண யார் விசாரிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கியூ பிரிவு போலீஸார் வந்து விசாரணை நடத்துறாங்க. "நீ யாரும்மா? எந்த ஊரை சேர்ந்தவங்க? எதனால நீ இந்த இடத்துக்கு வந்த?" அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலா எல்லாமே கேட்குறாங்க. இந்த பொண்ணும் டீட்டெயிலா சொல்லுது. அதுல தான் சில விஷயங்கள் வந்து வெளிய வருது. என்ன சொல்லுச்சு இந்த பொண்ணு அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்பதான் இந்த பொண்ணு சொல்லுது, "என்னுடைய பெயர் வந்து விதுர்ஷியா. எனக்கு வந்து 24 வயசு ஆகுது. நான் எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இலங்கை நாட்டை சேர்ந்தவங்க. இலங்கையில உள்ள திரிகோணாமலை மாவட்டத்தில உள்ள ஆண்டான்குளம் பகுதியை சேர்ந்தவங்க. எங்க அப்பா பேரு வந்து வேல்முருகன். அப்படி அவங்களுடைய மகள் தான் நான்." அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலா எல்லாமே சொல்லுது. சொன்னதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க, "எதனால நீ இங்க வந்த?" அப்படின்னு வந்து கேட்கும்போது தான் இந்த பொண்ணு எல்லாமே சொல்றாங்க. அதாவது 2003ல இலங்கையில ஒரு போர் நடந்துச்சு. அந்த போர்ல நாங்க வந்து என்ன பண்றோம்னா, தப்பிச்சு என்ன பண்றோம், தமிழ்நாட்டுக்கு அகதியா வந்தோம். எந்த இடத்துக்கு அகதியா வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழனியில உள்ள இந்த அகதி முகாம்ல தங்கி, அங்க ஸ்டே பண்ணி எங்களுடைய லைஃப் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2016 நானும் என்னுடைய பெற்றோர் அவங்க கூட போய் எங்க போறோம்? இலங்கைக்கு போறோம். இலங்கைக்கு போய் எங்களுடைய படிப்பு எனக்கு படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இலங்கையில படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போன இடத்துல எனக்கு வந்து படிக்கிறதுக்கு எதுவுமே பண்ண முடியல. எனக்கு அங்க படிக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்படிங்கிற மாரி சொல்லுச்சு. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் சரி இலங்கையிலேருந்து தமிழ்நாட்டுக்கே வந்து இங்கே இருந்து படிப்ப தொடங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வந்தோம். தமிழ்நாட்டு எந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதே பழனியில ஒரு வீட்ல வாடகை வீடு எடுத்து அங்கேயே ஸ்டே பண்ணி நான் வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சு அப்புறம் கல்லூரியிலயும் படிக்க ஆரம்பிச்சேன். சரியா? நான் எந்த கல்லூரி படிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவையில இருக்கிற ஒரு கல்லூரியில படிச்சு, படிக்கும்போது எனக்கு வந்து ஒரு பையனோட லவ் ஏற்பட்டுச்சு. அந்த பையன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவி பிரகாஷ். நான் வந்து அந்த பையன வந்து சின்சியரா லவ் பண்றேன். அந்த பையனும் என்ன வந்து விரும்புறான். அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, எங்க வீட்டுக்கும் சம்மதம். அந்த பையன் வீட்லயும் சம்மதம். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, சரி இப்போ மேரேஜ் வைப்போம். ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க முடிவா, தீர்மானமா இருந்தோம். சரி அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து விசா இங்க இருக்கிறது காலாவதி ஆயிட்டு. டேட் முடிஞ்சிருச்சு. அப்ப நாங்க என்ன பண்ணணும், மறுபடியும் இலங்கைக்கு போனோம். அதே மாதிரி நாங்க என்ன பண்றோம்னா, ஃபைன் கட்டுறோம். ஃபைன் கட்டிட்டு ஏப்ரல் மாசம் நாங்க இலங்கைக்கு போனோம். போனதுக்கப்புறம் நான் வந்து ஃபுல்லா முடிவெடுத்து இலங்கையில சரி நம்ம வந்து மறுபடியும் இந்தியாவுக்கு வரதுக்கு, தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு வந்து விசா வாங்கிட்டு மறுபடியும் வரலாம். அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லுது, அந்த பொண்ணு சொல்லுது. அதே மாதிரி அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில இருக்கிற இந்திய தூதரத்துக்கிட்ட போயி
எனக்கு வந்து விசா அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விண்ணப்பம் பண்றாங்க. அத என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மறுத்துட்டாங்க. சரியா பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி மறுத்துட்டாங்க. இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. எப்படியாவது தன்னுடைய காதலன் கூட வாழ்ந்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட் ஒரு பக்கம் அந்த பொண்ணுக்கு போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் வந்து இந்த பொண்ணு ஒரு முடிவு எடுத்திருக்குது. சரி அந்த பொண்ணுகிட்ட இருந்த நகைய இலங்கையில என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வித்துட்டாங்க. வித்தாங்க. ஒரு ரூ. 2,00,000 என்னென்னையாவது திரட்டிட்டாங்க. திரட்டி எங்க என்ன பிளான்னா, ஒரு கப்பல்காரன்ட்ட குடுத்தாச்சுன்னா, ரூ. 2,00,000 குடுத்தாச்சுன்னா, நம்மள வந்து அங்க கொண்டு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டிருக்குது. இப்போ இலங்கையில ரூ. 2,00,000னா, நம்ம நாட்டுல எவ்வளோ ரூவா அப்படின்னு பார்க்கும்போது ரூ. 50,000 சரியா? அப்ப அதே மாதிரியே அந்த கப்பல்காரன்ட்ட போய், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா அந்த இடத்துல தனுஷ்கோடில கொண்டு விட்டுருங்க. நான் என்னுடைய காதலன் கூட சேரணும் எனக்கு ஆசை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அவரு என்ன பண்றாரு, அந்த ரூ. 2,00,000 வாங்கிட்டு ஹெல்ப் பண்றாரு. அந்த கப்பல் என்ன எடுத்துட்டு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக்ஸ்லாம் ஏத்தி கொண்டு போகும்ல அந்த கப்பல் சரியா? அதே மாதிரி அவரு சரி இந்த டேட்டுக்கு இத்தன மணிக்கு இங்க வந்துருமா அப்படிங்கிற மாதிரி தெளிவா சொல்லிக் குடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த பொண்ணும் எல்லாமே பேக் பண்ணிக்கிட்டு அந்த கப்பல்ல அந்த டைமுக்கு கரெக்ட்டா வந்துடுச்சு. அதே மாதிரி அவரு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ண ஒத்தைக்கு சரியா கூட்டிட்டு தனுஷ்கோடியில கொண்டு விட்டுருக்காரு. அதுவும் அதிகாலையில விட்டுட்டு மறுபடியும் இங்க இங்க இருந்தா அவர மாட்டிக்கிருவோம்னு தெரிஞ்சுட்டு மறுபடியும் அவரு வந்து இலங்கைக்கே போயிட்டாரு. சரியா? இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இங்கேயுமா லாந்திட்டே இருந்திருக்குது அதிகாலையில. சரி வந்த ஃபால்ஸ்ல அந்த பொண்ணு போக போக தெரியாது. ஏன்னா தனுஷ்கோடியில இறக்கி விட்டுருக்காங்க. பாதை தெரியாது. எப்படி போகணும்னு தெரியாது. லாந்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு மீனவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி டவுட்ல போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் குடுத்துருக்காங்க. உடனே அந்த இடத்துக்கு ஸ்பாட்ல வந்து அதிகாரிகள் வந்து இந்த பொண்ண புடிச்சு விசாரணை நடத்தும்போது தான் இந்த உண்மைகள் எல்லாமே தெரிய வருது. தன்னுடைய காதலனுக்காக தான் நான் இங்க வந்தேன். ஏன்னா, அவங்க கூட சேர விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. சரியா? இந்த தகவல் நமக்கு வெளிய தெரிய வந்துடுச்சு. சரியா? இப்போ காவல்துறை அதிகாரிகள் இந்த பொண்ண எங்க வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த அகதி முகாம் இருக்குல்ல, அங்க வந்து சேஃப்டியா தங்க வச்சிருக்காங்க. இனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, கண்டிப்பா இந்த பொண்ணு சட்டவிரோதமா நாடு விட்டு தப்பி வந்திருக்கிறாங்க. சரியா? அதனால இனி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இலங்கைக்கு போலீஸ் அதிகாரிகிட்ட தகவல் குடுக்கலாம். அங்கருந்து ஒரு பொண்ணு இந்த படகு மூலமா தப்பிச்சு வந்திருக்கிறாங்க. இந்த டேட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணிருவாங்கன்னு நெனச்சுக்கோங்களா. இந்த இன்னாருக்கு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே மென்ஷன் பண்ணி, ஒரு வேள சொல்லி தகவல் குடுக்குற வாய்ப்பு இருக்குது. சரியா? கண்டிப்பா சேர்த்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுதான் சட்டப்படி நடவடிக்கை என்ன எடுக்கணுமோ அதுதான் பண்ணுவாங்க. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல ஆ நெறைய 90 கிட்ஸ் காலகட்டத்தில வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அ கேள்வி கூட பட்டுருப்பீங்க. 2கே கிட்ஸ் கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா, அந்த டைம்ல காதலுக்காக என்னனாலும் பண்ணுவாங்க. ஒருத்தங்கள லவ் பண்றாங்க அப்டின்னா, அந்த அவங்க அடைஞ்சே தீரணுக்காக நெறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. என்னனாலும் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ்ட்ட பேசுறதா இருந்தாலும் சரி, எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில வந்து பார்க்கும்போது, லவ் பண்றோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு வரணும்னாலுமே, அவ்வளத்துக்கு போய் கல்யாணம் பண்ணணுமா? அப்படின்னு யோசிப்பாங்க. சரியா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொசைட்டில நெறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். லவ் பண்றது ஒண்ணு, விட்டுட்டு போறாங்க, அசால்ட்டா விட்டுட்டு போறாங்க. சரி லவ் பண்ணி தானே விட்டுட்டு போறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா, மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமே டக்கு டக்குன்னு டிவோர்ஸ் கூட வாங்குறாங்க. அசால்ட்டா வாங்குறாங்க. இந்த சொசைட்டில இது வந்து நடந்துட்டே இருக்குது. நம்ம நெறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த விஷயங்கள பார்க்கும்போது கூட நம்ம ஆச்சரிய கூட படுறோம். இந்த மாதிரியும் நடக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்கள் வந்து யோசிக்கிறோம். சரியா? பட் இந்த பொண்ணு தன்னுடைய உயிர பணய வச்சு, அதாவது நாடு விட்டு வந்திருக்காங்க. கடல் தாண்டி. நமக்கு என்ன ஆனாலும் பிரச்சனை இல்ல. நம்மளுடைய காதலன் கூட சேர்ந்து வாழ்ந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல இந்த பொண்ணு வந்திருக்குது. சரி வந்துட்டா, வந்ததுக்கு அப்புறம் இது தப்பா, சரியா அப்படின்னு பார்க்கும்போது, என்னுடைய பொறுத்தவரைக்கும் 100% நான் தப்பு தான். ஏன்னா இனி வந்துடுச்சு இந்த பொண்ணு மாட்டிட்டு இனி போலீஸ் அதிகாரிகள் இந்த பையன் கூட சேர்த்து வைக்க போறது கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டம்னு ஒண்ணு இருக்குது. சட்டப்படின்னு பார்க்கும்போது, இந்த பொண்ணு இலங்கைக்கு போயிடுச்சு. ஃபைன் கட்டி தான் போச்சு. இருந்தாலும் ஓகே. அங்க வந்து இந்திய தூதரத்துக்கிட்ட போய் விசா விண்ணப்பம் செஞ்சாங்க. பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்த்துருக்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் அதான் சொல்றேன். தன்னுடைய காதலன் கூட வாழணும்னு ஒரு எண்ணம் இருக்குதுன்னா, அது விசாக்காக அப்ளை பண்றது வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம். இல்லன்னா எப்படியாவது கேட்டுருக்கலாம். எதுனாலும் பண்ணிக்கலாமே! அவங்க வந்து குடுக்குற அளவுக்கு பொறுமையா இருந்து, ப்ராப்பரா இங்க வந்திருந்தாங்கன்னா, இந்த பொண்ணு மேரேஜ் பண்ணி நல்லா சந்தோஷமா வாழ்ந்திருக்கும். பட் இப்போ சட்டப்படி அவங்க தப்பு பண்ணதுனால, இனி என்ன பண்ணுவாங்கன்னு யாராலுமே சொல்ல முடியாது. ஒருவேள மொத்தமா விசா கட் பண்ணலாம்.
இல்லன்னா அங்க அனுப்பலாம். அவங்க மேல கேஸ் ஆகலாம். இப்படி நெறைய விஷயங்கள் இருக்குது. பட் இது அதிகப்பூர்வமான தகவல் வெளியிடல. சரியா? பட் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? சரி, இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்க இந்த பொண்ண பத்தி என்ன நெனைக்கிறீங்க? இந்த பொண்ணு தன்னுடைய காதலனுக்காக உயிர பணய வச்சு வந்தது சரியா? தப்பா? உங்களுடைய கருத்து என்ன? உங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும்ல. அத கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.